தமிழ்நாட்டில் உள்ள மக்களுடைய அவல நிலையை வெளிப்படுத்தி குறிப்பாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் உரிமைகள் வேண்டும் என்று மகளிர் மீட்பு பயணத்தை வெற்றிகரமாக நடத்தி இங்கே வரைய தந்து சிறப்புரையாற்றிய பசுமை தாயத்தின் மாநில தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர், பல புத்தகங்களை வெளியிட்டு பல முறை மது ஒழிப்பிற்காக சிறைக்கு சென்ற அருமை சகோதரி திலகபாமா அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிலும் குறிப்பாக நமக்கெல்லாம் சக்தி கொடுக்கின்ற சக்தி கமலாம்பாள் அவர்களும் நிர்மலா ராசா அவர்களும் மற்றும் மேடையில் இருக்கின்ற மூத்த நிர்வாகிகளும் கடந்த 30 ஆண்டு காலமாக நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க வீட்டு விட்டு வெளில வரதே இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஆனா 30 ஆண்டுகளுக்கு முன்பு இவங்க எல்லாம் வீட்டு விட்டு வெளியில வந்து களத்துக்கு வந்து சிறைக்கு போய் போராட்டம் பண்ணி எத்தனையோ நாட்கள் சிறையில் இருந்திருக்கிறாங்க. எதுக்கு? இந்த மது ஒழிப்பு, இந்த பிரச்சனைகள், லாட்டரி. உண்மையிலே அவங்கள நம்ம எல்லாம் பாராட்டணும். காசாம்பு பூமாலை சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க மட்டும் இல்ல, இங்க இருக்கிறவங்க எல்லாமே தான். சிலம்பு செல்வியிலிருந்து செல்வி செல்லம் வந்து எல்லாம் தான் சொல்ல முடியும். ஜமுனா கேசவன் சென்னையில மாவட்ட செயலாளர். நினைச்சு பாருங்க, சென்னையில ஒரு மாவட்ட செயலாளர். இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க வந்து பசுமை தாயன் தலைவர் சௌமியா அவர்களை நீங்க சிங்கப்பெண்ணுன்னு சொன்னீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே தான் சிங்கப்பெண்கள். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த தலைமை பண்பு இருக்கு, அந்த தகுதி இருக்கு, திறமை உங்களுக்கு உள்ள இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. அதை வெளிப்படுத்த சந்தர்ப்பம் கிடைக்கல. ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா உங்களை மாதிரி யாரும் சாதனை பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நீங்க எல்லாரும் தகுதியானவர்கள், திறமையானவர்கள். ஆல் ஆஃப் யூ ஆர் லீடர்ஸ், பார்ன் லீடர்ஸ். ஆனா அந்த வாய்ப்பு வரல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வருது. இனி நம் காலம், உங்களுடைய காலம், உங்களுடைய காலம், நம்முடைய காலம். எனக்கு முன்பு பேசிய காசாம்பு பூமாலை அவர்களும், மருத்துவர் தமிழரசி ஆதிமூலம் அவர்கள், சிலம்பு செல்வி அவர்கள், ஜமுனா கேசவன் அவர்கள், செல்வி செல்வம் அவர்கள், சோபனா குமரவேல் அவர்கள், கீதா ரமணி அவர்கள், கஸ்தூரி அவர்கள், நம்முடைய முனைவர் ஷகிலா அவர்கள், ஏபேல் வெர்ஜினியா புதுவையிலிருந்து ஏபேல் விஜய் அவர்கள், ஜெமினா பிரியதர்ஷினி அவர்கள் உள்ளிட்ட இங்கே தீர்மானத்தை மிக சிறப்பாக வாசித்த அத்துணை என்னுடைய சகோதரிகளுக்கும், இங்கே தமிழ்நாடு முழுவதும் இருந்து வரைய தந்திருக்கின்ற பாட்டாளி மகளிர் சங்கத்தின் அனைத்து நிலை நிர்வாகிகள், மாநில, மாவட்ட, ஒன்றிய கிளை நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து வெளியிலிருந்து நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைமை நிலை செயலாளர் மரியாதைக்குரிய பேர செல்வகுமார் அவர்கள், நம்முடைய ஜெயராமன் அவர்கள், ஈகே தயாளன் அவர்கள், இங்கிருக்கின்ற மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் அவர்கள், அவருடன் துணையாக நின்ற அத்துணை மாவட்ட செயலாளர்கள் மன்று சுத்தி இருக்கிற நம்முடைய நிர்வாகிகளுக்கும், விநாயகர் உன் பேர் சொல்ல மாட்டேன், மற்றும் இங்கே வருகின்ற மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகளுக்கும், ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிக்கின்றேன். உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. அதாவது கடந்த 10 நாட்களில் மாநில இளைஞர் சங்கம் பொதுக்குழு நடத்தணும், மாநில மாணவர் சங்கம் பொதுக்குழு நடத்தணும், மாநில தொழிற்சங்கம் பொதுக்குழு நடத்தணும், மாநில சமூக ஊடக பேரவை பொதுக்குழு நடத்தணும். ஆனா எல்லாவற்றுக்கும் மேல்
நம்முடைய மாநில மகளிர் சங்கம் பொதுக்குழு தான் மிக சிறப்பானது. அந்த சிறப்பு உங்களுடைய வருகை தான் அதில் சிறப்பு. நம்முடைய அன்பு சகோதரி பொருளாளர் அவங்க சொன்னாங்க, இங்க வரத்துக்கே அதுவே உங்களுக்கு ஒரு போராட்டம் தான். ஒரு நிகழ்ச்சி உங்க வீட்டை விட்டு வெளில வரத்துக்கே ஒரு போராட்டம் தான். நம்முடைய முனைவர் சௌமியா அவர்களும் சொல்லியிருந்தாங்க, என்ன காலையில, ஏன்னா மற்றவங்க எல்லாம் இப்ப இளைஞர் சங்கம் பொதுக்குழுக்கு என் தம்பிங்க எல்லாம் ராத்திரி வந்துட்டாங்க. ராத்திரில எங்கேயோ பஸ்ல இருந்து கிளம்புனாங்க, ட்ரெயின்ல இருந்து கிளம்புனாங்க, கார்ல 3 மணிக்கு விடிய காலையில கிளம்புனாலும் உங்களால பண்ண முடியாது. காலையில 7-8 மணிக்கு தான், அதுவும் நீங்க 3 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும். எழுந்து எல்லா வேலையை முடிச்சு கிடிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி பிளான் பண்ணி எல்லாத்தையும் உங்க பசங்க பிள்ளைங்க பேர பசங்க வீட்டுக்காரு எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், இன்னைக்கு சாப்பாடு மத்தியானம் காலையில எல்லாம் சொல்லி கிள்ளி அதுக்கப்புறம் வந்து மல்லிகை சாமான் என்ன எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வண்டியில பிடிச்சி இங்க வரணும். எவ்வளவு பெரிய வேலை. ஆனா உங்களை உண்மையில் நீங்க தருமபுரி இருந்து வரணும், கிளம்பிட்டீங்களா? அதான் தருமபுரியில் ராத்திரி 11 மணிக்கு கிளம்பிட்டாங்க. எவ்வளவு இதெல்லாம். ஆமா, ஏன்னா நீங்க பொது வாழ்க்கையில் வந்தது சாதாரண செயல் கிடையாது. உங்க மனசுக்குள்ள ஒரு தைரியம், ஒரு உறுதி இருக்கு. ஆமா, நான் இதுக்கு தான் வரேன், நான் வெளியில வரணும். உங்களை சுத்தி இருக்கிற உங்க தெருவுல, உங்க ஊர்ல, உங்க கிராமத்துல பிரச்சனைகள்லாம் பார்த்து என்னடா நாங்க இவ்வளவு காலமா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் யாரோ கேட்டுட்டு இருக்கோம். இவ்வளவு காலமா யாரும் பண்ணல, இனி நானே பண்றேன். அவங்கள ஏன் நான் நம்பணும், நான் பண்றேன்னு நீங்க எல்லாம் தெருவுக்கு, வீதிக்கு, பொது வாழ்க்கைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களை உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஆஃப் யூ. மற்ற கட்சிகள் எல்லாம் அவ்வளோ பணம் காசு கொட்டி வச்சிருக்காங்க, கொள்ளடிச்சு எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. ஆனா நீங்க செலவு பண்ணணும். அந்த உறுதி நிச்சயமாக நான் உங்க முகத்துல நான் பார்க்கிறேன். அந்த மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருக்கு. நமக்கு இன்னைக்கு பொதுக்குழு, மாநில மகளிர் சங்க பொதுக்குழு, இந்த பொதுக்குழுவுக்கு இங்க இருக்கின்ற அத்தனை தலைவர்களும், மேடையில் இருக்கின்ற அத்தனை தலைவர்களும் மிக சிறப்பாக கருத்துக்களை சொன்னார்கள். உங்களிடம் கருத்துக்களை சொன்னார்கள், என்ன நீங்க செய்யணும். ஏன்னா இது இப்ப நம்ம தேர்தல் நேரம்னா எல்லாமே இப்ப களத்தில் வந்துட்டாங்க. இதுக்கு முன்பு நம்ம களத்தில் இருந்தோம். 100 நாள் நடைபயணம் நான் மேற்கொண்டேன், நம் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று. அந்த 100 நாள் நடைபயணம் 108 நாளாக அது மாறிடுச்சு. இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அனுமதி கொடுக்கல, அப்புறம் 108 நாள். அதன் பிறகு நம்முடைய சிங்கப்பெண் முனைவர் சௌமியா அவர்கள் அவங்கள சரி போய் பாரு, பெண்களை குறிப்பாக பார்த்து பேசி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்தி, அவங்க திட்டமும் பார்த்தா, அவங்களுடைய பயணம் பார்த்தா அதுவும் 108 நாள்ல போய் வந்து முடிச்சிருக்குது. அதனால 108க்கு நமக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு. அந்த வகையில் இந்த 2 பயணங்களும் மிக வெற்றிகரமான பயணங்கள். காரணம், மக்கள் இன்னும் அப்படியே ஒரு நிலையில இருக்கிறாங்க. இந்த மக்களை, தமிழ்நாட்டு மக்களை தட்டி எழுப்பி வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே தயவு செய்து திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க. மோசடி கட்சி இது, ஊழல் கட்சி, பெண்களுக்கு எதிரான கட்சி, கஞ்சா விற்கிற கட்சி, சாராயம் விற்கிற கட்சி, கொள்ளடிக்கிற கட்சி என்று பச்சையா மக்கள் கிட்ட நீங்க எடுத்து சொல்லணும். அதுதான் நம்முடைய வேலை. ஏன் நீங்க சொல்லணும்? நீங்க நம்முடைய மற்ற நிர்வாகிகிட்ட சொல்லணும், அவங்க மக்கள் கிட்ட சொல்லணும். இது ஏன் சொல்லணும்னா, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள் அவங்கள காப்பாற்றணும். ஒரே வேலை தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த திமுக 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுக்கும், பெண்களுக்கும், மக்களுக்கும் செய்த மிகப்பெரிய துரோகம் என்ன தெரியுமா? இந்த போதை பொருட்கள் விற்கிறது தான். சாராயத்தை அப்பத்திலிருந்து வித்துட்டு இருக்கிறாங்க. 40-50 ஆண்டு காலமாக மதுவை திறந்து விட்டுட்டாங்க. 3 தலைமுறை, அது தாத்தா, அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, தம்பி, புள்ள, மருமக எல்லாம் தான். இப்போ அது இல்லாம இருக்க முடியல.
30 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு கிராமத்துக்கு போனேன்னா அப்ப சொல்லுவாங்க ஒரு 5 வீடு இதுல குடிக்கிற வீடு, அதுவும் மறைஞ்சி குடிப்பாங்க. குடிச்சிட்டு வீதியில வரமாட்டாங்க யாரும். ஆனா இன்னைக்கு 3 வீடு தான் குடிக்காத வீடு. குடிச்சிட்டாங்கன்னா அது இன்னமும் சும்மா ரோட்ல பார்த்தா 4 பசங்க குடிச்சிட்டு இருக்கிறான், பைக்கை நிறுத்திட்டு குடிச்சிட்டு இருக்கிறான். அது ஒண்ணுமே யாரும் வரவும் போறோம் எதுவும் இல்ல. அது ஏதோ ஒண்ணு நம்முடைய கலாச்சாரம் கல்ச்சர் அப்படி மாத்திட்டாங்க. ஒரு அரசாங்கம் மக்களை பத்தி கவலை இல்லாத, பெண்களை பத்தி கவலை இல்லாத, குழந்தைகளை இளைஞர்களை பத்தி கவலை இல்லாத ஒரு அரசாங்கம், இதெல்லாம் ஒரு அரசாங்கம் ஐயா? கேடு கட்ட அரசாங்கம். ஒரு முதலமைச்சரோட வேலை என்ன? தன் மக்கள் நல்லா இருக்கணும், இளைஞர்கள் நல்லா இருக்கணும், பெண்கள் நிம்மதியா இருக்கணும், நல்லது நடக்கணும். அதுதான் ஒரு முதலமைச்சருடைய வேலை, முதல் கடை. ஆனா முதலமைச்சர் அதை பத்தி எந்த கவலையும் எந்த அக்கறையும், சாராயத்தில் வருமானம் வந்தா போதும் அரசாங்கத்தை நடத்திடலாம். எனக்கு அது ஒரு பதட்டமாவே இருக்கு. எனக்கு இந்த தேர்தலில் என்னடா இது, தமிழ்நாட்டு மக்கள் என்ன முடிவு பண்ண போறாங்க? இன்னொரு 5 வருஷம் இவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அவ்வளவுதான், முடிச்சிடுவாங்க, முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க மத்தவங்க கிட்ட நீங்க சொல்லணும். முக்கியமா என்ன சொல்லணும்? இப்போ போதைன்னு நம்ம சொல்றோம், கஞ்சான்னு நம்ம சொல்றோம். கஞ்சாவை விட மோசமான போதை பொருட்கள் வீதி வீதியா கிராமத்தில் வித்துட்டு இருக்கிறாங்க. அதாவது அந்த போதை பொருட்கள் நிறைய இருக்கு. கஞ்சா, ஆங்கிலத்தை சொல்லுவோம் காக்கைன், ஹெராயின், எல்எஸ்டி, ஃபென்டனைல், மித்தைல் ஆம்பிட்டமின், இதெல்லாம் அமெரிக்கா வெள்ளக்காரன் பயன்படுத்துற போதை மாத்திரை, போதை பவுடர். இதெல்லாம் இதுதான் தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லயும் கிடைக்குது. இதனால்தான் எனக்கு பதட்டமாவே இருக்கு. ஐயோ, இந்த பிள்ளைங்களை எப்படிடா நம்ம காப்பாற்ற போறோம்? இந்த இத்தனை போதை பொருட்கள மிக குறைவா பாதிப்பு கஞ்சா. ஆனா நம்ம கஞ்சான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். கஞ்சாவை விட எவ்வளோ மற்ற போதை பொருட்கள் எவ்வளோ பாதிப்புகள் இருக்கு. ஒரு மருத்துவனா, ஒரு டாக்டர், எனக்கு தெரியுது, இந்த மக்களை பார்த்திருக்கிறேன் நான். அந்த பதட்டம் தான் எனக்கு. ஐயோ எப்படா, ஏன்னா இந்த தலைமுறையை நம்ம தொலைச்சிட்டோம்னா, நாசம் ஆயிடுச்சுன்னா மீட்டு எழுக்க முடியாது. இந்த தலைமுறைனா யாரு? உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள். இதைத்தான் நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பெண்கள் கிட்ட நீங்க சொல்லணும். இதுதான் செய்தி, முக்கியமான செய்தியே இதுதான். இதை பத்தி யாரும் பேசுறது கூட கிடையாது. இதனால் இந்த ஒரு காரணம் போதும் இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புறது. இந்த ஒரு காரணம் போதும். எத்தனையோ காரணம், ஆயிரக்கணக்கான காரணம் இருக்கு வீட்டுக்கு அனுப்பணும், விரட்டி அடிக்கணும். எல்லாத்துக்கு மேல இந்த ஒரு காரணத்தை பத்தி சொல்லுங்க. ஏன்னா எல்லா குடும்பத்திலும் பிள்ளைங்க இருக்கிறாங்க. இது ஆண் பிள்ளைங்க மட்டும் கிடையாது, பெண் பிள்ளைங்க. பார்த்திருக்கீங்கல்ல, ஸ்கூல் படிக்கிற பெண்கள் யூனிஃபார்ம் போட்டு பஸ்ல குடிச்சிட்டு போகுதுங்க, கிளாஸ் ரூம்ல குடிச்சிட்டு இருக்குங்க. எங்க போகுதுயா நம்ம கலாச்சாரம்? எங்க போகுது? நம்ம கடலூர் மாவட்ட தலைவர் டாக்டர் கௌரி சங்கர், அவர் டாக்டர், பண்ருட்டியில் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறார். அவர் சமீபத்தில் ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்தினார். அந்த மெடிக்கல் கேம்ப்ல கிட்டத்தட்ட ஒரு 5000 பேரை பார்த்தார், பரிசோதனை பண்ணார். அவங்களுடைய கல்லீரல் எப்படி இருக்குன்னு, கல்லீரல் என்ன தெரியலமா, லிவர் எப்படி இருக்குன்னு பரிசோதனை பண்ணார். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தா அதுல 100 பேர்ல 65 பேருடைய கல்லீரல் கெட்டு போயிடுச்சு. இது சும்மா நான் சொல்லல, ஒரு டாக்டர் மெடிக்கல் கேம்ப் பண்ணி அவ்வளோ பேர் 5000 பேரை ஸ்கிரீன் பண்ணி, ஸ்கேன் பண்ணி, டெஸ்ட் பண்ணி, பரிசோதனை பண்ணி தெரிஞ்ச செய்தி என்னன்னா, வந்தவங்கள 65 விழுக்காடு வந்தவங்களுடைய கல்லீரல் கெட்டு போயிடுச்சு. காரணம்
மது. ஃபேட்டி லிவர், கல்லீரல்ல கொழுப்பு சேர்ந்துடுச்சு குடிச்சு குடிச்சு. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு செய்தி, எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு இது. இதற்கு நல்ல ஆட்சியாளர்களா இருந்தாங்கன்னா, உண்மையிலே உணர்வுபூர்வம் மனசாட்சி இருந்த ஆட்சியாளர் இருந்தாங்கன்னா அதை குறைப்பாங்க, அதை தடுப்பாங்க, ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனா அப்படி ஒரு துளியும் மனசாட்சி கிடையாது, ஒரு துளியும் எந்த எண்ணமும் இல்லாத ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ இன்னைக்கு திமுக, கேடுகட்ட திமுக ஆட்சி இன்னைக்கு ஆட்சியில நடந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாராயம் அதிகமா வித்தா அவங்களை பொறுத்த வருமானம், சாராயம் வித்தா எவ்வளவு கேடு மக்களுக்கு. திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு 35,000 கோடிக்கு சாராயத்தை வித்தாங்க. சாராயம்னா டாஸ்மாக் சாராயம். 5 ஆண்டு காலத்தில் இன்னைக்கு 60,000 கோடிக்கு விற்கிறாங்க. 35,000 கோடியிலிருந்து இன்னைக்கு 60,000 கோடி 5 ஆண்டு காலத்தில். எவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி. அந்த பணத்தை வச்சுதான் நான் 5,000 தரேன், 3,000 தரேன், 1,000 தரேன், 2,000 தரேன் நினைச்சிட்டு இருக்காங்க திமுக. காசு கொடுத்தா ஓட்டு போட்டு விடுவாங்க மக்கள், குறிப்பா பெண்கள் ஓட்டு போட்டு விடுவாங்க. பெண்கள் எல்லாம் ஏமாளிங்க, என்ன வேணா பண்ணிக்கலாம், என்ன வேணா செஞ்சுக்கலாம், சாராயத்தை விற்கலாம், சந்து கடையை திறக்கலாம், கஞ்சாவை விற்கலாம், எதனா வித்துட்டு தேர்தல் நேரத்தில் காசு கொடுத்தா பெண்கள் ஓட்டு போட்டு விடுவாங்க. அந்த நிலையை தான் திமுக நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கொடுத்த 5,000 3,000 பொங்கல், போன வருஷம் பொங்கல் வரலையா என்ன? போன வருஷம் ஏன் கொடுக்கல, காசு கொடுக்கல? அதுக்கு முந்தின வருஷம் பொங்கல் வரலையா என்ன? அப்ப ஏன் காசு கொடுக்கல? இந்த பொங்கலுக்கு எப்படி 3,000 கொடுக்கற? ஏன்? எலெக்ஷன் வந்துருச்சு. ஏன் போன வருஷம் கோடை காலம் வரலையா? அதுக்கு முந்தின வருஷம் கோடை வரலையா? இந்த வருஷம் மட்டும்தான் கோடை காலத்தில், அது நாங்க 2,000 சேர்த்து கொடுப்போமா? 3,000 ரூபாயில பிளஸ் 2,000 5,000 ரூபாய். அப்போ எந்த எண்ணத்தில் கொடுக்கறாங்க? நல்லது கிடையாது. அந்த 5,000 ரூபாய் 5 நாள்ல போயிடுச்சு, திருப்பி கவர்மெண்ட்டுக்கே போயிடுச்சு. 5,000 ரூபாய் 5 நாள் தான். இந்த 5,000 ரூபாய் 3,000 ரூபாய் இதெல்லாம் என்ன? யாரு இப்ப திமுக கொடுக்கிறது? அது லஞ்சம். தேர்தலுக்கு உங்களுக்கு கொடுக்கிறது லஞ்சம். ஆனா இதே திமுக என்ன சொன்னாங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை வாய்ப்பை 150 நாளா உயர்த்துவோம். இத்தனைக்கு எவ்வளவு நாள் தெரியுமா கொடுத்திருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு? வெறும் 9.5 நாள். மொத்தத்தில் ஆவரேஜா பார்த்தா, சராசரியா பார்த்தா, இந்த 100 நாள் வேலை வாய்ப்பை 150 நாளா உயர்த்துவோம் சொன்ன திமுக மொத்தத்தில் எவ்வளவு நாள் தெரியுமா இருக்கு? கிடைச்சிருக்குது 9.5 நாள். எவ்வளவு மோசடி இது, எவ்வளவு மோசடி. இத பத்தி பேசுவதற்கு துப்பு இருக்கா உங்களுக்குலாம்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தா சிலிண்டர் 100 ரூபாய் மானியம் கொடுப்போம். இப்ப கொடுக்க வேண்டியதானே? இப்ப ஈரான் சண்டை நடக்குது இல்ல, சிலிண்டர் விலைவாசி ஏத்திட்டாங்கல்ல, ஏன் அந்த 100 ரூபாய் மானியம் இப்ப கொடுக்க வேண்டியதானே? ஒன்னும் அவங்க சொல்றதும் செய்யறதும் சம்பந்தமே கிடையாது, சம்பந்தமே கிடையாது. அதெல்லாம் இந்த செய்திகள்லாம் போய் நீங்க சொல்லணும். ஏன்னா நீங்க நிறைய என் கூட்டத்தில் பார்த்திருக்கீங்க, நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு பார்த்திருக்கீங்க. நம்முடைய முனைவர் சௌமியா அவர்கள் சொன்னதெல்லாம் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. ஏன்னா நீங்க தான் அந்த கூட்டத்தை மிக சிறப்பா நடத்திருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஏன்னா மிக சிறந்த கூட்டம் அது. ஏன்னா நான் எங்க போனாலும் சரி, இப்ப அன்னைக்கு பிரதமர் கூட்டத்துக்கு போனா அங்க இருக்கிற மற்ற தலைவர்கள்லாம், ஏங்க உங்களோட அவங்க நல்லா பேசுறாங்க, நானும் ஆமாங்க அப்படிதாங்கன்னு சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு பெருமையா இருக்கும். ஏன்னா அவங்க உணர்வு பூர்வமா ஒன்னு எடுத்துட்டாங்கன்னா, அவங்க உண்மையிலே அவங்க ஒன்னு கையில ஒன்னு பிரச்சனை எடுத்துட்டாங்கன்னா என்ன தூங்க விட மாட்டாங்க. அதை முடிக்கிற வரைக்கும் என் பொண்ணுக்கு தெரியும், அதை முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தூக்கம் வராது. இந்த 108 நாள் நான் பார்த்தேன். நான் இவ்வளவு நாளா நான் பார்த்தேன். 108 நாள்ல அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு உள்ள ஏதோ ஆவி ஏதோ போயிடுச்சு நினைக்கிறேன். 108 நாள்ல அப்ப ஒரு மேடையில் இருக்க எல்லாம் கை தட்டுறாங்க பாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அவ்வளோ வேகமா. காலையில் 5 மணினா 5 மணிக்கு அங்க இருப்பாங்க.
ராத்திரில இப்ப பார்த்தா வீட்டுல பார்த்தா ராத்திரில ஒரு 2 மணி 2:30 மணிக்கு தான் வருவாங்க. காலையில 6:30 மணிக்கெல்லாம் எங்கடா காணோம். 6:30 மணிக்குன்னா ஒரு கல்யாணத்துக்கு. அப்போ இவ்வளோ எதுவும் சலிக்காம, முகம் சலிக்காம ப்ரோக்ராம் எங்க போனாலும் எத்தனை பேர் கையை பிடிச்சி வாழ்த்துகள் போட்டோன்னா சலிக்காம. நான் கூட எனக்கு கொஞ்சம் அப்பப்போ கோவம் வந்துடும். அது உங்களுக்கும் தெரியும். நியாயமான கோவம் தான் என் கோவமும். ஆனாலும் அவங்க எதுவுமே இல்லை. அதனால இப்ப என்ன யாரும் கூப்பிடுறது இல்லை, அவங்கள தான் கூப்பிட்டு போற. எனக்கு என்னன்னா என்னுடைய இவ்வளவு வேலை பலு இருக்கு. எனக்கு ஒரு பக்கம் வேலை பலு, இன்னொரு பக்கம் மனசுல நிறைய பலு இருக்கு. எனக்கு 6 மாசம் நடக்கிறதெல்லாம் அது வெளியில எனக்கு சொல்ல முடியல. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கு. அவங்களுக்கு தெரியும், என் பொண்ணுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த நிலை, அதாவது ஏன்னா முக்கிய காரணம் ஏன் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னா, இவ்வளோ நம்ம குடும்பத்தை, இவ்வளோ நல்லா இருந்த குடும்பத்தை அதை பிரிச்சு குழப்பம் பண்ணி இந்த நிலைக்கு கொண்டு வந்தது யாருன்னா கேடு கெட்ட திமுக தான் கொண்டு வந்தது. இவங்க இந்த காலத்தில், இந்த தேர்தலில் நீங்க எல்லாம் பாருங்க. அதுதான் உங்களுடைய எவ்வளோ எனக்கு அவ்வளோ மனசுல இருக்கு. எனக்கு இப்ப நம்ம குடும்பம்னா, என்னை பொறுத்து நம்ம குடும்பம்னா அது என் குடும்பம்னா என்ன, நீங்க தான் என் குடும்பம். நம்ம கட்சி நம்ம குடும்பம், என் குடும்பம் நீங்க தான். நம்ம கட்சிக்குள்ள குழப்பம் ஏற்படுத்தி அப்படி இப்படின்னு போட்டு இதெல்லாம் குழப்பம் பண்ணது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா திமுக. அதனால இந்த தேர்தலில் எல்லாம் நம்ம பார்க்கணும். கோவத்தெல்லாம் அந்த திமுக, தமிழ்நாட்டுக்கு ஒரு தீய சக்தி அது திமுக. ஒரு நன்மையாவது பண்ணணும் இல்ல. நீங்க கேட்கறது என்னன்னா, நீங்க கிராமத்துக்கு போனீங்கன்னா யாராவது பார்த்து ஏமா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேம்மா, 5 வருஷத்துல திமுக உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செஞ்சதா கேளு. அவங்களால எதுவும் சொல்ல முடியாது. நான் 5000 ரூபாய் கொடுத்தது, 3000 ரூபாய் கொடுத்தது, மாசம் 1000 ரூபாய் கொடுத்ததுலாம் அதுல நன்மை கிடையாது. அதெல்லாம் அவங்க உங்களுக்கு லஞ்சம் கொடுக்கறாங்க, அவ்வளவுதான். லஞ்சம் கொடுக்கறாங்க. எனக்கு ஆசை என்ன தெரியுமா? எனக்கு ஆசை உங்க பிள்ளைகள், நான் சொல்லதுன்னா உங்களது இல்ல, நீங்க இந்த செய்தியை மத்தவங்க கிட்ட சொல்லணும். நீங்க எல்லாமே நிர்வாகிகள் மக்கள் கிட்ட, பெண்கள் கிட்ட போய் சொல்லணும். என்ன கூட ஆசை என்னன்னா, உங்களுடைய பெண்ணோ பிள்ளையோ படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி வச்சு அந்த பிள்ளையோ பெண்ணோ மாசம் 25,000 30,000 சம்பாரிச்சு உங்களை சுயமரியாதையா வாழ வைக்கிறது. அதுதான் என்னுடைய ஆசை, நம்முடைய விருப்பம், நம்முடைய கட்சியினுடைய விருப்பம், கொள்கை அது. 5,000 ரூபாய் மாசம் கொடுப்பாங்களா? இல்ல. தேர்தலுக்காக 1000 ரூபாய் கொடுக்கிற 1000 ரூபாய் 2 நாள்ல இங்க இருந்து போய் அந்த பக்கம் தீபாவளிக்கு எவ்வளவு குடிக்கிறாங்க? பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்தாங்க. 2 நாள்ல 889 கோடி குடிச்சிருக்கிறாங்க. 2 நாள்ல பொங்கல் நேரத்தில். அதுக்குதான் 3000 ரூபாய் கொடுக்கறான். அப்போ இதெல்லாம் திட்டமே கிடையாது, இதெல்லாம் திட்டங்கள் கிடையாது. இதெல்லாம் இது உங்களுக்கு கொடுக்கிற லஞ்சம். அதனால இதெல்லாம் வச்சுக்கிட்டு இது அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க இது வச்சுக்கிட்டு அவங்க கொடுக்கிற மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறது வச்சுக்கிட்டு வாழ்க்கையை முன்னேற்றலாமா? ஒரு பக்கம் பள்ளிக்கூடம் எல்லாம் மூடிட்டு இருக்கிறாங்க, சாராய கடையை திறந்துட்டு இருக்கிறாங்க. ஊழல்லாம் சாதாரண ஊழல் கிடையாது, கொள்ளடிச்சு தினம் கொள்ளடிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த ஈசிஆர்ல ஒரு பிரிட்ஜை கட்டுறாங்க. இப்போ 14.5 கிலோமீட்டர் திருவான்மையூர்ல இருந்து உத்தண்டி வரைக்கும் 14 கிலோமீட்டர் ஒரு பிரிட்ஜ் மேம்பாலம் 2100 கோடி ரூபாய் டெண்டர் போட்டிருக்கான். அதுல ஒரு கம்பெனி 1400 கோடி டெண்டர் போட்டாங்க, அவனை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டான். ஐஐடி உடைய அளவுகோல் என்ன? 1 கிலோமீட்டர் மேம்பாலம் போடுறதுக்கு கிட்டத்தட்ட 87 கோடி இல்ல 100 கோடி ஆகும்.
ஆனா இவன் 150 கோடிக்கு போடுறான். 700 கோடிகளை கொள்ளடிக்கிறது. அதுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டிட்டு போயிட்டு இருக்கிறார். இது போன்ற எவ்வளோ இந்த மத்திய கைலாஷ் இருக்குல்ல, சென்னையில் மத்திய கைலாஷ் IIT வாசல்ல இருக்கு. அந்த மேம்பாலம் இப்படி போய் இப்படி ரைட்ல திரும்புது. இந்த மாதிரி ஒரு மேம்பாலம் கட்டவே கூடாது. இப்படி போய் அப்படியே வளைவ நேரா போனா அவ்வளவுதான், கீழே விழணும். முதலமைச்சர் அந்த மேம்பாலத்தை திறந்தார். திறந்து 2 நாள் கழிச்சு நான் போறேன். போனா மாட்டு வண்டியில் போற மாதிரி இருக்கு. பள்ளம் பள்ளம் பள்ளமா பள்ளம் பள்ளம் பள்ளமா இருக்கு. 100 இடத்துல அந்த மேம்பாலத்தில் பள்ளம் பள்ளமா புதுசா 2 நாள் ஆச்சு தான் திறந்து. தூக்கி தூக்கி போடு, தூக்கி தூக்கி. என் கார் நல்ல கார் வேற, அந்த கார்ல தூக்கி தூக்கி போடுது. இவ்வளோ மோசமா, இவ்வளோ தரமில்லாத ஒரு மேம்பாலத்தை கட்டி அதை முதலமைச்சர் திறக்கிறார். வீட்டுக்கு வந்த உடனே ஒரு ட்வீட்டை போட்டேன். இப்பதான் வந்த மேம்பாலத்தில் வந்த இவ்வளோ மோசமான மேம்பாலம் வாழ்க்கையில பார்த்தது கிடையாது. இதை விசாரணை பண்ணணும், உடனே யாருன்னு பார்த்து பண்ணணும்னு சொல்லி உடனே 2 நாள்ல அந்த மேம்பாலத்துக்கு மேல தாரை போட்டு மறுபடியும் அது கான்கிரீட் போட்டு கட்டியிருக்காங்க மேம்பாலத்தை. நான் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு பிறகு, புகார் கொடுத்ததுக்கு பிறகு அதுக்கு மேல ராத்திரில மூடிட்டு தாரை போட்டு மூடுறானுங்க. அந்த மேம்பாலம் கான்கிரீட்டுக்கு மேல தாரை போடக்கூடாது. இந்த தார் இன்னும் 2 மாசத்துல வெளியில வந்துடும். அப்போ எவ்வளவு மோசடி, எவ்வளவு ஊழல், லஞ்சம் வாங்கி கொள்ளடிக்கிற ஒரு கட்சி போதையா? உங்களுக்கு எதுவும் கிடையாது, எந்த கொள்கையும் கிடையாது. பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்களா தமிழ்நாட்டில்? 4 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை, 12, 13, 16 ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இதெல்லாம் ஒரு ஆட்சி? இவரெல்லாம் ஒரு முதலமைச்சரா? வெக்கப்படணும், அதெல்லாம் வெக்கப்படும். அதை பத்தி கேட்டா தமிழகம் ஒளிர்கிறது, மிளிர்கிறது, கிழிகிறது. வெக்கக்கேடு. அதெல்லாம் விளம்பரப்படுத்திக்கிட்டு எப்ப பார்த்தாலும் விளம்பரம், எப்ப பார்த்தாலும் விளம்பரம். நாங்க எங்களுடைய வாக்குறுதிகளை 100 விழுக்காடு இல்ல 110 விழுக்காடு நிறைவேற்றிட்டாங்களாம். ஏன்னா இவங்க சொல்லாததான் செஞ்சிட்டாங்களாம். பாவீங்களா? அதுக்கு நான் புத்தகமே போட்ட வழியில் எதுவுமே நிறைவேற்றல, எல்லாமே ஏமாத்து. மாசம் மாசம் கரண்ட் பில் எடுக்கிறேன்னு சொன்னாங்க, நீட்டு தேர்வை ஒழிக்கணும்னு சொன்னாங்க, 100 ரூபாய் மானியம் கொடுப்போம், எவ்வளோ வாக்குறுதிகள், ஒண்ணு கூட செய்யல. உருப்படாது ஒரு ஆட்சி இது. இதெல்லாம் நிச்சயமாக நீங்க எல்லாம் ஒரு மாற்றம். இந்த தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு இன்னொன்னு, இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு வருகின்ற உள்ளாட்சி தேர்தல், இதுல சட்டமன்ற தேர்தலில் நிறைய பேர் எம்எல்ஏ ஆக போறீங்க. ஆனால் அதுக்கு பிறகு வர உள்ளாட்சி தேர்தல் இன்னும் நிறைய பேர் வருவீங்க. நீங்க, எனக்கு ஆசை, நீங்க எல்லாமே அங்க வார்டு, இந்த ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், சேர்மன் எல்லாமே வரணும். நான் சொல்றது, உங்களுக்கு எல்லாத்துக்கும் திறமை இருக்கு, எல்லாத்துக்கும் திறமை இருக்கு. அந்த திறமையை வெளிக்கொண்டு வரதுக்கு சந்தர்ப்பம் வேணும். அந்த சந்தர்ப்பம் தான் வருகின்ற காலம், உங்களுடைய காலம். நான் சொல்றேன், இப்ப கூட இவங்க இந்த தீபா வந்திருக்கிறாங்க, அவங்க கவுன்சிலர், அங்க ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க அவங்க வார்டு கவுன்சிலர், அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவங்கள மாதிரி நீங்க எல்லாம் வரணும், வரணும். அதுதான் என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை. அதுக்கு எல்லாம் இன்னும் வாங்க, பொது வாழ்க்கையில வாங்க, அரசியல் வாங்க, பெண்கள் இன்னும் கூடுதலா வரணும். வாக்காளர்கள் ஆண்களோட பெண்கள் வாக்காளர்கள் தான் அதிகம். அது தெரியும்ல உங்களுக்கு. 12 லட்சம் வாக்காளர்கள் கூடுதல் நீங்க இருக்கிறீங்க. நீங்க தான் மெஜாரிட்டி, நீங்க தான் மெஜாரிட்டி. ஆனா அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பவர் இல்லை. அந்த பவரை நீங்க தான் வச்சுக்க வாங்கணும். ஆமா, நான் சக்தி, எனக்குள்ள சக்தி இருக்கு அப்படின்னு எல்லாமே நீங்க வரணும், பண்ணணும். என்ன மேடையில் ஒரு தீர்மானம் போட்டிருந்தாங்க நேற்று. பாட்டாளி மக்கள் கட்சியின் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாநிலங்களவை உறுப்பினராக நேற்று என்ன தேர்வு செஞ்சிருக்கிறாங்க.
உங்களுக்கு வாழ்த்து சொன்ன உங்களுக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன். அதே வேளையில் நம் கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேல் உங்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன். அதே வேளையில் எனக்கு கூடுதலாக சந்தோஷம் நான் பட்டிருப்பேன். எப்படி தெரியுமா? நம்ம கட்சி ஒரு 34 எம்எல்ஏ வந்து என்ன தேர்வு செஞ்சிருந்தா இதை விட ஒரு சந்தோஷம் ஏதாவது இருக்குமா? இன்னைக்கும் நம்ம மற்றவங்களை நம்ம எதிர்பார்க்கிற நிலையில நம்ம இருக்கிறோமே. நம்ம கட்சிக்கு 37 வயசாகுது. நமக்கு என்ன இல்லை? நமக்கு எத்தனை கொள்கை நமக்கு இன்னைக்கு இருக்கிற கட்சியிலே மிகச்சிறந்த கொள்கை நம்ம கிட்ட தான் இருக்கு. மிகப்பெரிய செயல் திட்டம் நம்ம கிட்ட தான் இருக்கு. தொலைநோக்கு பார்வை நம்ம கிட்ட தான் இருக்கு. இளைஞர்கள் நம்ம கிட்ட தான் இருக்கிறோம். எத்தனை போராட்டங்கள், நீங்க எல்லாம் போராளிகள். தமிழ்நாட்டில் எவ்வளவு சாதனைகள் நம்ம செஞ்சிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு மற்றவங்களை நம்பி ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் நம்ம நம்பி நம்ம இருக்கிற சூழல் நம்ம வந்திருக்கிறோம். 37 வயசு நம்ம கட்சி. இன்னைக்கு நம்ம கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கூட கிடையாது. நமக்கு பிறகு தொடங்கின கட்சிகள், ஒண்ணுமே இல்லாத தமிழ்நாடு எதுவும் செய்யாத கட்சிகள்லாம் இன்னைக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஆனா நம்ம எவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு மது ஒழிப்பு, மது விலக்குனா யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி தான். இன்னைக்கு நீர் மேலாண்மை தான் பாட்டாளி மக்கள் கட்சி தான். இன்னைக்கு விவசாயிகளுக்கு பாதுகாப்புனா யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி தானே. கல்வி பிரச்சனைனா பாட்டாளி மக்கள் கட்சி தானே. இந்தியாவிலே புகையிலே ஒழிப்பு பாட்டாளி மக்கள் கட்சி. எவ்வளவு சாதனைகளை தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் இடஒதுக்கீடு, சமூக நீதினா பாட்டாளி மக்கள் கட்சி. அப்படி இருந்தோம் இன்னைக்கு மற்றவங்களை நம்பி இருக்கின்ற ஒரு சூழல். 10 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன முதலமைச்சர் வேட்பாளரா நீங்க அறிவிச்சீங்க. இன்னைக்கு அதனால்தான் நான் கேட்கிறேன், பெண்கள் என்னுடைய சகோதரிகளாக நீங்க, உங்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமான பங்களிப்பு. நான் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை என்னுடைய சகோதரிகள் நான் கேட்கிறேன். இந்த தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமான தேர்தல். நீங்க எல்லாருமே களத்தில் இன்னும் 1.5 மாசம் தான். 1.5 மாசம் இறங்குங்க. என்ன கூப்பிட்டாங்க, கூப்பிடல, அவங்க பண்ண, அதெல்லாம் எதுவும் இல்லை. நீங்க அர்ப்பணிப்பா நீங்க பண்ணுங்க. அதான் என்னுடைய விருப்பம். ஏன்னா என் மனசுல கடந்த 6 மாதம் நடந்ததெல்லாம் எனக்கு ரொம்ப, அதெல்லாம் நான் சொல்லணும்னு இல்லை. ஆனாலும் உங்களை நீ பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. நீ பார்த்து தான் இருக்கிறீங்க. ஆனா எல்லாமே நம்ம கடந்து வந்துருவோம். எல்லாமே நம்ம கடந்து வந்துருவோம். ஐயா ஒரு சமூக சீர்திருத்தவாதி. நமக்கெல்லாம் ஒரு குலதெய்வம், குலவிளக்கு ஐயா தான். அதுல மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு ஐயா ஒரு 10 வயசு குழந்தை மாதிரி ஆயிட்டார். அதை பயன்படுத்திக்கிட்டு சுத்தி இருக்கிற தீய சக்திகள், துரோகிகள், கைகூலிகள், திமுக கைகூலிகள், இவங்க எல்லாம் சேர்ந்து ஐயா அப்படி மனசை அப்படியே பாய்சன் பண்ணி கெடுத்து 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 இந்த நிலைக்கு அப்படி கொண்டு வந்துட்டாங்க. ஆனாலும் அதை கடந்து நம்ம எல்லாம் இன்னைக்கு, ஏன்னா நமக்கு இந்த கட்சி, இந்த சமுதாயம், தமிழ் சமுதாயம், பெண்கள் பாதுகாப்பு, இதெல்லாம் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு நம்முடைய கடமையா நான் பார்க்கிறேன். நான் எனக்கு என்னுடைய பெரிய பலம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆனா எனக்கு கிடைக்கிற என் தம்பிகளும் என் தங்கைகளும் வேற எந்த தலைவருக்கும் தமிழ்நாட்டில் கிடையாது. அவ்வளவு உணர்வுபூர்வமான தம்பிகளும் தங்கைகளும் எனக்கு இருக்கிறாங்க. அந்த தைரியம், அந்த நம்பிக்கை, அதுதான் என்ன இந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கு, வேகமா கொண்டு போயிட்டு இருக்கு. அதனால இதை நாம் மனதிலே வையுங்கள். இந்த திமுக கிட்ட நம்ம எத்தனையோ கேட்டோம், சாதிவாரி கணக்கெடுப்பு. இனி நான் சாதிவாரி கணக்கெடுப்பு நம்ம சொல்ல வேண்டாம், சமூக நீதி கணக்கெடுப்பு நம்ம சொல்லுவோம். சாதின்னு சொன்னா ஏதோ தப்பான நினைச்சுக்கிறாங்க. ஒரு சாதிவாரி கணக்கெடுப்புனா ஓ இது வன்னியர்களுக்கு மட்டும் கேட்கறாங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது. எல்லாத்துக்கும் தான் கேட்கறது.
ஆனால் அந்த பேர் இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்ல வேண்டாம், சமூக நீதி கணக்கெடுப்புன்னு நம்ம சொல்லுவோம். இனி தமிழ்நாட்டில் சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்துங்கள். நடத்தினாதான் தமிழ்நாட்டினுடைய மக்கள் நிலையை தெரிஞ்சுப்போம். எல்லாவற்றுக்கும் மேல் தமிழ்நாட்டுடைய பெண்களுடைய நிலையை தெரிஞ்சுக்கணும். இது ஏதோ சாதி பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள், 2 கோடி குடும்பம், 2.25 கோடி 2 கோடி நம்ம சொல்றோம். 2 கோடி குடும்பத்தில் 8 கோடி மக்கள்ல பெண்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு. இது எத்தனை பெண்கள் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பெண்கள் வேலையில் இருக்கிறாங்க, தனியாரா அரசு வேலையில, யார் எத்தனை படிக்காம இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும் தெரிஞ்சா அவங்களுக்கு பெண்களுக்கு படிப்பு உதவி செய்யணும், கடனை கொடுக்கணும், தொழில் செய்யறதுக்கு நிதி கொடுக்கணும், கடன் எப்படி எவ்வளவு செய்யலாம், அதுக்கு கணக்கெடுப்பு நடத்தணும். ஆனா அதை நடத்த மாட்டேன்னு பிடிவாதமா தமிழ்நாட்டு மக்களுக்கும் பெண்களுக்கும் துரோகம் செய்கின்ற ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்கள் மன்னிக்கவே மாட்டார்கள். இந்த செய்தி எல்லாம் நீங்க மக்கள் கிட்ட போய் எல்லாம் எடுத்து சொல்லுங்க. சொல்லி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். ஆட்சி மாற்றம் வர வேண்டும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ நிச்சயமா நடக்கும். தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ நன்மைகள் நம்ம செய்யலாம், எவ்வளோ செய்யலாம். உறுதியா செய்வோம். அதற்கு நீங்கள் எல்லோரும் மிக சிறப்பான முறையிலே நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த பொதுக்குழுவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளும், மேடையில் உள்ள அத்துணை நிர்வாகிகளுக்கும், இங்க இருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவிக்கின்றேன். பத்திரமா ஜாகிரதை, எல்லாம் வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போய் பத்திரமா ஜாகிரதை இருங்க. நல்லா சந்தோஷமா களத்துல இறங்குங்க. நீங்க களத்துல இறங்கணும்னா அவ்வளவுதான், மற்றவங்களாம் உங்க கிட்ட கூட வர முடியாது. ஏன்னா உங்களுடைய அந்த உழைப்பை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்களுடைய அந்த வேகம், அந்த உணர்வு, அந்த வீரத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அந்த வகையிலே இறங்குங்க, களத்தில் இறங்குங்க. நாம் வெற்றி பெறுவோம். நன்றி.